இன்னைக்கு நம்ம பயணிச்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில உள்ள மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள மேலப்பாளையம் சந்தைங்க. இன்னைக்கு அங்கங்க என்னென்ன கால்நடைகள் வந்துச்சு, அவங்க கூட நம்ம எப்படியெல்லாம் பயணிச்சோம் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இது கால்நடைகளோடு பயணம். இது திங்கட்கிழமை மாட்டுச்சந்தையாகவும், செவ்வாய்க்கிழமை ஆட்டுச்சந்தையாகவும் செயல்பட்டு வருதுங்க. இன்னைக்கு மேலப்பாளையத்தில ஷோவே நம்ம ஆளு தான். வாங்க அதை பற்றி ஃபுல்லாக வீடியோவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா வணக்கம். மேலப்பாளையம் சந்தைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எருமையை கொண்டு வந்து என்ன வகையை சார்ந்தது? நாட்டு எருமை. நாட்டு எருமை தானே? நாட்டு எருமை இவ்வளவு கட்டையா தான் இருக்குமோ? ஆமாண்ணே. ஓகே ஓகே ஓகேண்ணே. இது கன்று எதுவும் இருக்கானே? கண்டு பொட்டை கண்ணு. கண்ணு பொட்டை கண்ணு தான். ஆமா. சரிண்ணே சரிண்ணே சரி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன 45? எவ்வளோண்ணே? 45 சொல்லுதேன். 45 சொல்றீங்க. ஆமா. என்ன ரேட் வரைக்கும் இது வரைக்கும் கேள்வி வந்திருக்கு? 37 வேற கேட்காங்க. 37 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்க எவ்வளவு ரேட் வந்தா விட்டுலாமா? 40 விட்டுலாம். 40 தான் விட முடியும். சரி சரி சரி. எத்தனை பல்லு இதுக்கு? 4 பல்லு. ரெண்டாவது தான். ரெண்டாவது ஈத்து தானே? சரிண்ணே சரி. எத்தனை லிட்டர் பால் கறக்கணும் இது? ஏன்னா 7 தப்பு இருக்காங்க. 7 தப்பு இருக்கா? 7க்கு தப்பு இருக்காது. ஒரு நாளைக்கு கண்டிப்பா 7 லிட்டர் கறக்கும். ஆமா. ரெண்டாவது குணம்லாம் எப்படின்னு? குணம்லாம் நல்ல குணம். குணம்லாம் நல்ல குணம் தான். யாருனாலும் அவுத்து கட்டலாம். யாருனாலும் அவுத்து கட்டலாம். இது நாட்டுக்கு எருமைகள் இப்படி சின்னதா தான் இருக்குமா? ஆமாண்ணா. நாட்டு எருமை. ஃபுல்லா நாட்டு எருமைண்ணா. வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி. சம்சாரி. எங்க இருந்து வரீங்க? வெள்ளாளங்குளம். அது எங்க இருக்கு? திருநெல்வேலி மேக்குடி. திருநெல்வேலி மணல்மணி யூனிவர்சிட்டி. ஓமா. எங்க? மணல்மணி யூனிவர்சிட்டி. சரி சரி. இது என்ன கொண்டு வந்துறீங்க இன்னைக்கு? இது பசு. என்ன? பால் மாடு. பால் மாடு. இது என்ன வகையை சார்ந்தது? இது என்ன வகை? நாடு சிந்து உடசல். ஓ, நாடும் சிந்தும் இரு பிறவியா இருக்கு. சரிண்ணே சரிண்ணே. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காலகண்ணு. கால கண்ணுக்குட்டி தான். பால் எவ்வளவுண்ணா இருக்கும்? ஒரு வேளைக்கு 4.5 லிட்டர் இருக்கும். ஒரு வேளைக்கு 4.5 லிட்டர் இருக்கும். அப்பனா 9 லிட்டர் இருக்குமா? சொன்னபடி 9 லிட்டர் தப்பு இருக்காது. எத்தனை? 8 லிட்டர். 8 லிட்டர் கண்டிப்பா எதுவுமே இருக்காது. குறையாம இருக்கும். சரிண்ணே சரி. எத்தனை பல்லுண்ணே இது? 6 பல்லு. 6 பல்லு. எத்தனை வருஷம் இருக்கும் 6 பல்லுனா இது? 3 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. எத்தனாவது ஈத்து இது? மூணாவது ஈத்து. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 35,000 சொன்னேன். 35,000 சொல்றீங்க. என்ன ரேட் வரை கேட்டிருக்காங்க? 28,000 கேட்காங்க. 28,000 கேக்குறாங்க. ஏன் இவ்வளவுக்குள்ள வித்தியாசம்? சந்தையில மாடு கூடுதலா இருக்கு. சந்தையில மாடு கூடுதலா இருக்கு, அதனால உங்களுக்கு கம்மியா கேக்குறாங்களோ? சரிண்ணா சரி. நீங்க என்ன ரேட்னா விடுவீங்க? 30,000 விட்டுருவீங்க. என்ன? சரி. எங்க இருந்து வரீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடி. என்ன வியாபாரியா நீங்க? வியாபாரி. இது என்ன வகையை சார்ந்ததுன்னு? ஹெச்எப் மாடு. பியூர் ஹெச்எப்பா? பியூர் ஹெச்எப். ஆனா திருநெல்வேலிக்கு ஹெச்எப் தாங்குமானே? அதெல்லாம் தாங்குனே. சரிண்ணா சரிண்ணா சரி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இதை 50 ரூபா சொல்றோம்னா 45 ரூபா தான் கொடுத்துருக்கேன். 50 ரூபா சொல்றீங்க. 45 ரூபா ஒரு 5 ரூபா குறைச்சு வேணா கொடுக்கலாம். கண்ணு என்ன கண்ணு? கண்ணு காலக்கட்டை. கண்ணு காலக்கண்ணு தானே? சரிண்ணா. காம்பெல்லாம் ரொம்ப பருசா இருக்குண்ணா. எத்தனை லிட்டர் கறக்கும் இது? 15 கறக்கும்ண்ணா பால். 15 கறக்கும்ண்ணே. உறுதியா சொல்லலாமா? இப்போ ஒரு 12 லிட்டர் நம்மகிட்ட இருக்கு. இப்போ 12 லிட்டர்ல இருக்கு. மாடு கொஞ்சம் மெலிவா இருக்கிறதுனால சொல்றீங்க. கொஞ்சம் தீவனம்லாம் கரெக்டா வச்சாச்சுன்னா 15 லிட்டர் கறக்கும். எத்தனை பல்லுண்ணா இது? இல்ல பல் சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. இது ஒரு 4வது இருக்கும். 4வது இருக்கும். சரிண்ணா சரி. இது வாங்குறவங்களுக்கு இது என்ன லாபம் இருக்குண்ணா? என்ன லாபம் இருக்கும்? என்ன லாபம்? பால் போட்டு 15 லிட்டர் கறந்ததுன்னா லாபம். அதாவது இப்போ ஹெச்எப்ல இது லாபம் அதிகமா இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும்? இல்ல ஹெச்எப்ல பால் 15 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு லாபம் நல்லா இருக்கும். அதாவது 15 லிட்டர் எப்போதுமே குறையாது. கொஞ்சம் நீடிச்சு கறக்கும். மாடு பருமாடு. நாட்டு மாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் கறக்கும். நாட்டு மாடு கம்மியா. ஆனா இது அதிகமா கறக்கும் அப்படிம்பாங்க. பால் அதிகமா இருக்கும். பால் கொஞ்சம் இலக்கமா இருக்கும். ஜெர்சி மாட்டோட கொஞ்சம் பால் தனியா தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வந்து அதிகமா கறக்கும். பால் அதிகமா இருக்கும். பால் அதிகமா கறக்கும். மேய்ச்சலுக்கு ஆகாது. கெட்ல போட்டு பாக்குறதுக்கு மாடு நல்ல மாடு. ஓ, மேய்ச்சலுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆகாது. ஜெர்சி மாடு செட் ஆகும். ஜெர்சி மாடு ஹெச்எப் வந்து மேய்ச்சல் செட் ஆகாது. மேய்ச்சலுக்கு வேற என்ன விஷயம்? வரதுல பெங்களூர் அந்த சைடுல தான் வரும். கொம்பு சுற்றுடும். ஓ சரி சரி. இது மோடி டைப் தானே? மோடி தான் கண்டுலே கரண்ட் கொம்பு சுற்றுவாங்க. கரண்ட்ல சாலரி என்ன வச்சு கரண்ட் சுற்றுவாங்க. ஓ, கொம்பு சுற்றுவாங்க. குட்டில இந்த மாதிரி சைஸ் இருக்குமா குட்டில சுற்றுவாங்க. எதுக்கு அண்டினா அத? கொம்பு வராம இருந்தா மெயின்டனன்ஸ் ஈஸிங்கறகாண்டி. பண்ணையில மொத்தமா மாடு ஒண்ணுக்கு முட்டாது. ஓ, அதனால அப்படி கொம்பு சுட்டு விட்டுவாங்களே. சரி சரி. மேலப்பாளையம் சந்தையில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய உயரத்துக்கும் அவ்வளோ கம்பீரமான ஒரு தோற்றத்துலையும் ஒரு காங்கிரீச்சோட காளை மாடு ஒன்று வந்துருச்சுங்க. அங்கே பார்க்க அழகாகவும் நல்ல கம்பீரமாகவும் இருந்துச்சு. மாடை பார்க்கும் பொழுது பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு மாடு.
நாட்டு மாட்டு இனத்திலேயே மிகவும் பழமையான ஒரு நாட்டு மாட்டு இனங்க இது. இந்த மாட்டோட இனத்துல இருந்தா மற்ற மாட்டோட இனங்கள் எல்லாம் தோன்றியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி டெல்லி மியூசியம்லயே வச்சிருக்காங்க இதை பத்தி. அழகான ஒரு காங்கிரீட் மாடு இன்னைக்கு ஒன்று வந்திருக்குங்க நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு. காளை மாடு அருமையா இருக்கு பார்க்க, கொம்பு கும்பெல்லாம் பார்க்க அட்டகாசமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம இதை பத்தி ஃபுல்லா அண்ணனை கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்க வேலை பேசிட்டு இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க, வியாபாரியா சம்சாரியா நீங்க? வியாபாரி தான். வியாபாரி தானே? சரிண்ணா சரிண்ணா. எந்த ஒரு வியாபாரி? ஆறுமணி திருச்செந்தூர் பக்கம். இது காங்கிரீட் வந்து வியாபாரத்துக்காண்டி வாங்கிட்டு வந்துருக்கீங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே. இந்த காங்கிரீட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எத்தனை பல்லு, என்ன வருஷம் வயசு ஆகுது இதுக்கு? பல்லு 4 பல்லுண்ணே. வயசு என்ன ஆகுதுண்ணே? 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுது. இது எந்த ஊர்ல இருந்து வாங்குனீங்க இத? திருச்செந்தூர்ல வாங்கினா. ஓ, திருச்செந்தூர்ல வாங்கினது தானே? திருச்செந்தூர்ல இங்க நாட்டு மாடு வளர்க்க ஆள் இருக்குண்ணே. சரிண்ணே 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 சரி. என்ன ரேட் சொல்றீங்க? 75 ரூபா சொன்னோம். 75 ரூபா சொல்றீங்க. 50 ரூபாய் கேட்டா 55 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவுண்ணே? 50 ரூபாய் கேட்டா 55 ரூபாய் கேட்காங்க. ஓ, 50 அவ்வளவுதான் கேக்குறாங்களா? அதனாலதான் நிக்குதுண்ணே. என்ன ரேட் வந்தா விப்பீங்க? 60 ரூபாய்க்கு மேல வந்தா விட்டுற வேண்டியதான். 60 ரூபாய்க்கு மேல வந்தா மட்டும் தான் விட முடியும். சரிண்ணே சரிண்ணே. இது காலமாடுனால இந்த பண்ணைகளுக்கு வந்து யூஸ் ஆகுமா? இந்த பண்ணைகளுக்கு இணை சேர்க்கிறதுக்காண்டி யூஸ் ஆகும்ண்ணே. இது சிந்து மாடு அது கூட கிராஸ் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் வராது. மேலப்பாளையம் சந்தைக்கு அருமையான பால் மாடுகளை கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் என்ன வகையை சார்ந்ததுண்ணே? ஜெர்சி. எல்லாமே ஜெர்சி தான். மூணுமே ஜெர்சி தான். எப்போதும் ஜெர்சி தான் கொண்டு வரீங்களே? கெச்ச போறத கெச்ச போறல. இந்த வாட்டி கெச்ச போறலண்ணே. ஆமா. கெச்சப்லாம் திருநெல்வேலி தாங்குமாண்ணே? அதனால நம்ம காட்டுல இருந்து. ஓ, நம்ம காட்டுல பிறந்தது நல்லா இருக்குண்ணே. ஆமா ஆமா. சரி சரி. ஏன்னா இதுல வந்து ஹெச்எப் வந்து மேய்ச்சலுக்கு நல்லதா, ஜெர்சி மேய்ச்சலுக்கு நல்லதா? ஜெர்சி மேய்ச்சலுக்கு நல்லதுல. ஜெர்சி தான் மேய்ச்சலுக்கு நல்லதுண்ணே. மேய்ச்சல் முறையில வாங்குறவங்க வந்து ஜெர்சியை தான் வாங்கணும். ஆமா, வீட்டுல பண்ணைக்கு அத வீட்டுல பண்ணையில போட்டு வளர்க்குறவங்க அதை வாங்கணும். ஆமா. சரிண்ணே சரி. இப்ப சொல்லுங்க, ஒரு மாடை பத்தி சொல்லுங்களேன். இது என்ன ரேட்ல இருக்கு? இது 33 ரூபா இருக்கு. இது 35 ரூபாண்ணே. ஆமா. ஃபைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க? 5 கேட்டா கொடுத்துறேன். அனுசரிச்சு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருவீங்க. ஆமா. இது ரெண்டு எப்படி? 2 80 ரூபா சொல்லுது. ரெண்டு எவ்வளவு? 80 ரூபா சொல்லுது. மொத்தம் ரெண்டும் சேர்த்து 80. ஆமா. அனுசரிச்சு கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன ரேட் கொடுப்பீங்க ஃபைனலா? ஒரு 5 ரூபா கொடுத்துறேன். ஒரு 5 ரூபா குறைச்சு கொடுத்துடலாம். கண்ணுக்குட்டி வந்து 2 கண்ணுக்குட்டி தான் இருக்கு. ஆனா 3 மாடு இருக்கு. 3 மாடு 3 ரேட் இருக்கு. எதுனே? 3 மாடுக்கு 3 ரேட் இருக்கு. 3 மாடுக்கு 3 கண்ணுக்குட்டி இருக்கோ? 1 2 படுத்து இருக்கு. ஆமா. சரி சரி சரி. எல்லாமே இன்னைக்கு கண்ணுக்குட்டியோட இருக்கு. எல்லாம் என்ன கண்ணு? இது எல்லாமே காலங்கண்ணு. எல்லாமே 3மே காலங்கண்ணு தான். காலங்கண்ணு. சரிண்ணா சரி. ஒரு மாட்டுக்கு 3 லிட்டர் பால். ஒரு மாட்டுக்கு 3 லிட்டர். ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்கா? ஒரு டயத்துக்கு 3 லிட்டர் இருக்கும். 3 அப்படிதானா? ஆமா ஆமா. அப்பலாம் குறைஞ்சது அப்படியே காட்டுனா ஒரு 7 லிட்டர் தப்பாது. தப்பாது. பாரு. பாருங்க. சந்தையில வந்து வாங்கும் போது பால்கள் கொஞ்சம் அதிகமா சொல்லி குறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அதை? ஆமா, மேல கடை போகும். ஓ, நீங்க மதிச்சு சொல்லுவீங்க. ஆனா வந்து தப்பாதுன்னு. ஆமா. எப்போதுமே இல்ல வீட்டுல கறந்து பாப்பீங்களா? ஆமா, வீட்டுல ஒரு கிடக்கு மாடு. வீட்டுல கறந்த மாடு தானே? ஒரு வாரம் வீட்டுல கறந்தா வருங்க. ஒரு வாரத்தை நீங்க வீட்டுல கறந்துங்க கொண்டு தான் சொல்லுவீங்க. மாடு வந்துடும் நேரமெல்லாம். அடுத்த வாரம் நேரம் இங்க வந்துடும் மாடு. ஓ, ஒரு வாரம் உங்க வீட்டுல இருக்கும். நம்ம வீட்டுல கண்டிப்பா மாடு வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓ, நீங்க வாங்கி வீட்டுல வச்சு கறந்து பார்த்தா அங்க சந்தைக்கு கொண்டு வருவீங்க. ஆமா ஆமா. அதனாலதான் பாலை வந்து இவ்வளவு தப்பாதுன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. சரிண்ணா சார். அதுக்காண்டி போட்டதான் சும்மா வேலைப்பட்டு கட்டிப்பட்ட பாடுறாது. போட்டு எதுக்கு போட்டதான் கறக்கும். சும்மா போட்டு பிடிச்சிட்டாச்சா பிடிக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்க? 6 மாடு கொண்டு வந்தேன். 6 மாடு கொண்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 5 மாடு உங்க கையில அப்படியே நிக்குது. விக்கல. யாரும் கேட்கல. ஒரு மாடு மட்டும் தான் வித்துருக்கா? ஆமா. ஒரு மாடு நேத்து வாங்கிட்டு போயிட்டாங்களா? பசு மாடு 10,000 கூட வித்துருக்கும். பசு மாடு அதை மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணே. சரி சரிண்ணே சரிண்ணே. இது என்ன காலண்ணே? அது ஒட்டா மாட்டுல கிராஸ். ஒட்டா மாட்டுல கிராஸ். அழகான ஒரு ஒட்டா மாட்டு கிராஸ் காலை. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? அது 36 கரையத்துல இருக்கு. 36 ரூபா கரையத்துல இருக்கு. என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க? அதை அந்த முதல் வந்தா போதும் பாக்க. முதல் வந்தா போதும் அப்படிங்கறத பாக்குறீங்க. ஏன் எதுக்காண்டி அப்படி? கேட்கல எல்லாரும், அப்புறம் வித்துதானே ஆகணும். ஓ, கேட்கல யாரும், அதனால அது கொடுத்துதான் ஆகணும். சரி சரி சரிண்ணா சரிண்ணா. இது ரெண்டு எப்படின்னா?
இது ரெண்டையும் ஒரு 75 ரூபாய்க்கு மேல கொடுத்துடலாம். இது ரெண்டையும் ஒரு 75 ரூபா வந்தா கொடுத்துடலாம். ஆமா. என்ன ரேட் சொன்னீங்க அப்படின்னா இதை? 85 ரூபா சொன்னேன். 85 ரூபா சொன்னீங்க. இது என்ன மாடு வகையை சார்ந்தது? இது காங்கேயத்து மாடு. இது காங்கேயத்து மாடு தானே? காங்கேயத்துல கிராஸா இல்ல தூய்மையான காங்கேயம் தானே? காங்கேயம் தான். காங்கேயம் தானே? சரி, இதுல இல்ல காங்கேயத்துல என்ன கலர்னு? இது மயில. இது மயிலண்ணே. இதுல லேசா அழுக்கு மாதிரி சேர்ந்தா அது என்ன கலர் சொல்றாங்க? புல்ல. புல்ல. அது புல்லண்ணே. புல்ல, கரும்பையில, செவலை. எத்தனை கலர் இருக்கும் காங்கேயத்துல? புல்ல மாடு இருக்கு, மயில மாடு, கருப்பு, செவலை. பெரும்பாலும் இதுல வடக்கு மாட்டுல போர் மாடு இருக்காது. போர் மாடு இருக்காது. போர்னா என்னது? செம்பர கலர்ல. செம்பர கலர்ல இருக்காது. சரி. புல்ல, செவலை, மயில. கருப்பு கம்மியா தான் இருக்கும். கருப்பு கம்மியா தான் இருக்கும். என்ன? சரி. இது என்ன கலர் சொன்னீங்க? மயில. மயில மாடு. மயில. கண்ணுக்குட்டி ரெண்டு பல்லு. ஓ, கண்ணுக்குட்டி தான் இது. ஆமா. என்னத்துக்கு வசக்கி வச்சிருக்கீங்க இத? உழவு அடிச்சிருக்காங்க, வண்டி அடிச்சிருக்காங்க. உழவு அடிச்சிருக்காங்க, வண்டி அடிச்சிருக்காங்க. ரேஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதோ? ஆகாது. அதை வேணா வச்சுக்கலாம். அதை வேணா ரேஸுக்கு யூஸ் பண்ணலானே? ஆமா, அதை வச்சுக்கலாம். அது ரேஸுக்கு யூஸ் ஆகும். சரி. இது எப்படின்னு? இதுவும் காங்கேயத்து மாட்டுல கிராஸ் தான். இது காங்கேயத்துல கொஞ்சம் கிராஸ்ன்னு. சரி, இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 85 ரூபா சொன்னேன். 85 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட் வரை கேட்டாங்க? 78 ரூபாய்க்கு கேட்டாங்க. 78 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. ஏன் கொஞ்சம் இவ்வளவு இன்னும் கொஞ்சம் எவ்வளவு வந்தா விடுவீங்க? 80 ரூபா வந்தா விடலாம்னு நினைக்கிறோம். 80 ரூபா வந்தா விட்டுலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரே ஆளை காணும். ஆள் இல்ல. வாங்குறது கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆடு வாங்குறதுக்கு ஆளே இல்ல. ஆள் இல்ல. காளமாடு வாங்குறதுக்கு ஆளே இல்ல. அதுல ஒரு மாடு விரட்டதுக்கு ஆகும். ஓ, அதுல ஒரு மாடு மட்டும் பந்தயத்துக்கு ஆகும்னே? ஆகலாம். எந்த மாடு பந்தயத்துக்கு ஆகும்? அந்த இடத்த மாடு. இந்த சின்னதா இருக்க மாடு. ஆமா. சரி. இது எத்தனை பல்லு? இது 4 6. ரெண்டு பல்லு. அந்த மாடு வந்து 2 பல்லு தான். இது எல்லாமே 4 பல்லும் 6 பல்லும். 4 6. 4 பல்லு 6 பல்லு. ஓ, 4 பல்லும் 6 பல்லும் இருக்கு. எது 4 எது 6? இது 4. ஓ, இது 4 இது 6. சரி. தனியா கேட்டாலும் கொடுத்துருவீங்க? எதை கேட்டாலும் கொடுத்துடலாம். கேட்டா தானே கொடுக்கலாம். எதை கேட்டாலும் கொடுத்துடலாம். கேட்டாதான் கொடுக்க முடியும். யாரும் கேட்க ஆள் இல்லையோ? கேட்க ஆள் இல்ல. வெட்டுக்காரங்க தான் கேட்காங்க. வெட்டுக்காரங்க கேட்கற மாதிரி சம்சாரியா கேட்க 77 ரூபாய்க்கு கேட்காங்க ஒருத்தன். 78 கேட்டவன் காங்கல போயிட்டான். இப்ப என்ன விலைக்கு வித்தரலாம்னு நாங்க நினைக்கோம். ஆள் இல்ல. அதனால அப்படியே நிக்கி. சரி. வணக்கம். மேலப்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிர்ரு கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே. இது பால் மாடா இல்ல காளை மாடா? சண்டை மாடு. என்ன? சண்டை மாடு. வியாபாரியா சம்சாரியா நீங்க? வியாபாரி தான். வியாபாரி தானே? என்ன ரேட்டு சொல்றீங்க? 40 ரூபா சொல்றான். 33 ரூபா 32 ரூபாய்க்கு. எவ்வளவு ரூபா சொல்றீங்க? 40 ரூபா சொல்றேன். 40 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு கேக்குறாங்க? 32 30. 32 30 தான் கேக்குறாங்க. அதுக்கு மேல கேட்க ஆள் இல்லையோ? இது வத்து பாலானே? மாடு செனையே பிடிக்கல. மாடுன்னு செனையே பிடிக்கல. கிர்ரு செனை பிடிக்காதனால கொண்டு வந்துருக்கீங்க. சரி. செனை ஊசிலாம் போட்டு பாத்தீங்களா? போட்டு பார்த்தா செனை பிடிக்கல. வியாபாரி அவங்க போட்டு பாத்துட்டாங்க. ஓ, சரி. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. இன்னைக்கு என்ன நிறைய மாடுகள் அப்படியே நிக்குதே? என்ன வியாபாரம் கொஞ்சம் சுமாரா இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு சுமார் தான். சந்தைகளுக்கு வரத்து கம்மியா இருக்கும். ஆட்கள் கம்மியா இருக்கு. ஓகே. இது எப்படின்னா இது என்ன மாடு? இது சிந்து மாடு தான். இது சிந்து மாடு தானே? ஆமா. எத்தனை லிட்டர் பால் இருக்குமாண்ணே? 2 லிட்டர் 9 லிட்டர் இருக்கும். இது 9 லிட்டர் இருக்கும். ஒரு நாளைக்கு என்னண்ணே? ஒரு நாளைக்கு 9 லிட்டர் இருக்கும். பல்லு எத்தனை பல்லு? இது பல்லு சேர்ந்துருச்சு. கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையாண்ணே? கண்ணுக்குட்டி இருக்கு. தனியா வச்சிருக்கீங்களோ? ஆமா. சரி. நான் சரி வச்சிருக்கீங்க. இது என்ன மாடுன்னு? அது சிந்து. எல்லாமே சிந்து மாடு தான். எதுவும் எல்லாமே சிந்து தானே? இது ஒண்ணுதான் கிராஸ் வெட். மட்டும் தான் கிராஸ்ண்ணே. அது இது மட்டும் தான் கிராஸ். எல்லாமே சிந்து தான். கொஞ்சம் கிராஸ் வெட். கொஞ்சம் கிராஸ் வெட்டியா இருக்கும். சரி. இந்த மாடு என்ன சொல்றீங்க? என்ன ரேட் சொல்றீங்க? இந்த செவல மாடு 32 ரூபா. 32 ரூபா சொல்றீங்க. இது எத்தனை லிட்டர் பால் கறந்துட்டு இருக்கு? இது ஒரு 2 வேளை 7 லிட்டர் இருக்கு. 2 வேளை 7 லிட்டர் இருக்கும். சரிண்ணே. என்ன ரேட் சொல்றீங்க? இத 32 ரூபா சொல்லுது. 32 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்னா ஃபைனலா கொடுப்பீங்க? 30 ரூபா கொடுத்துடலாம். 30 ரூபானா கொடுத்துருவீங்கண்ணே. அது எப்படிண்ணே? இந்த மாதிரி 35 ரூபா சொல்லுது. 35 ரூபா சொல்றீங்க. ஆமா. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? அதை 30 ரூபாய்க்கு வரை கேட்காங்க. 33 கொடுத்துருவாங்க. 33 கொடுத்துருவீங்கண்ணே. ஆமா. 30 ரூபா வரை கேட்டாங்க. இந்த 2 ரூபா மட்டும் வந்து. ஆமா. இது என்ன கிராஸ்ண்ணே? இது சிந்து கிராஸ் தான். இல்ல நாட்டு மாட்டு கிராஸா? இல்ல சிந்து கிராஸ். சிந்து கிராஸ். நாட்டு கிராஸ் கிடையாது. சிந்து கிராஸ்.
இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இது 48 ரூபா சொல்லுது. 48 ரூபா சொல்றீங்க. மாடும் கொஞ்சம் பார்க்க நல்லா பார்வையா இருக்கு. பாரு, பார்வையா இருக்கு. பால் எவ்வளவுனா இருக்குது இதுல? பால் 11 லிட்டர். பால் 11 லிட்டர் தான் இருக்கு. ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 11 லிட்டர் இருக்கா? ஆமா. சரிண்ணா சரிண்ணா. இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 45 ரூபா கேட்காங்க. 45 ரூபா வரை கேட்டாங்க. ஆமா. நீங்க என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க? 47 கொடுப்போம். 47 கொடுப்பீங்கண்ணே. அது கீழே குறைஞ்சதா கொடுக்க மாட்டீங்களோ? கண்ணு தோவலை ஈனி 10 நாள் தான் இருக்கும். ஓ, கண்ணு தவலண்ணே. ஆமா. ஏறி 10 நாள் தான் இருக்கும். அருமையான வளர்ப்புல உள்ள நாட்டு காளைகள். காளைகள் பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய்க்கு 3 காளையும் வாங்கியிருக்காங்க. இந்த அண்ணன் தான் வாங்கிட்டு, ஆனால் 5,000 ரூபா நிலத்துக்கு வித்துட்டு போயிருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு தான் வித்துருக்கு 3 சேர்ந்து. அருமையான ஒரு வளர்ப்புல உள்ள நாட்டு மாட்டு காளைகள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா ஷோவா இருக்கு. இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தைக்கு வளர்ப்பு கன்றுகள் அதிகமா வந்துச்சுங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தையில அதிகமான வளர்ப்பு கன்றுகள், இது எல்லாமே எருமை கன்றுகள். நல்ல ஒரு தரத்துல நம்ம நாட்டு கன்றுகள் அனைத்தும் வந்துருச்சு. வேணுங்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு வராதுன்னு இல்லைங்க, கண்டிப்பான முறையில மேலப்பாளையத்துல என்னைக்குமே வளர்ப்பு எருமை கன்றுகளும் எப்போதும் இருக்கும்.